ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரை துதிப்பதே ஏற்ற காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு பலத்த குரலோட சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவரை துதிப்பது ஏற்ற காரியமாக இருக்கிறது. அவரை நாம் துதிப்போம் அல்லேலூயா பாடி அந்த பாலை நாம் பாடுவோமா? சேர்ந்து கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை கண்டடைய செய்தார், நம்மை என்று அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை தந்தார். அற்புதம் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதம் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. இன்னும் சத்தமா போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போ அல்லேலூயா பாடி கரங்களை தட்டுவோமா? இயேசுவே ஆமென். அஞ்சிடேனே இருளில் என்று நடமாடும் கொள்ளை நோயை கொண்டு. அஞ்சிடேனே இருளில் என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டு. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் செய்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் என்ற நாடைக்களமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வாராதே. தேவன் என்ற நாடைக்களமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வாராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சொல்லுவோம். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார்.
அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே சேர்ந்து சொல்லுவோம் மகிமை மகிமை இன்னொரு தடவை மகிமை 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 அதுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தா கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தா சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மீதித்திடுவே சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மீதித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி நல்ல கைத்தட்டி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி ஆமென் ஜீசஸ் பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் சொல்லுவோம் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் மறுபடியும் பாதம் கல்லில் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் ஒருபோதும் பாதை கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒருபோதும் பாதை அணுகாமல் காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி போற்றி துதிப்போம் என்றே தேவனை புதிய இதயம் உடனே போற்றி துதிப்போம் என்றே தேவனை புதிய இதயம் உடனே ஏற்றும் இன்றும் இன்றும் மாறா இயேசுவை நான் என்றும் துதிப்பே ஏற்றும் இன்றும் இன்றும் மாறா இயேசுவை நான் போற்றி துதிப்பே இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் நேசரேசுவை நான் மீண்டும் துதிடுவேன் என் நேசரேசுவை நான் மீண்டும் மகிழ்ந்திடுவேன் போற்றி துதிப்போம் என்றே தேவனை புதிய இதயம் உடனே போற்றி துதிப்போம் என்றே தேவனை புதிய இதயம் உடனே ஏற்றும் இன்றும் இன்றும் மாறா இயேசுவை அநேற்றும் துதிப்பே ஏற்றும் இன்றும் இன்றும் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் ஆர்ப்பின்
ஜெயத்தொனியோடு பாதுகாத்தார் என்று பாடுவே. ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடு பாதுகாத்தார் என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் விடுவே. என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமா புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமா புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும். எல்லாரும் சொல்லுவோமாம், நேசர் இயேசுவை தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று போடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து கரங்களை உயர்த்தி. இயேசு என்னும் நாம் என் ஆத்துமாவின் கீதமே என்னும் நாமமே. என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும். நல்லா நல்லா சொல்லுவோமா, நேசர் இயேசுவை நான் என்றும். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிருந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிருந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடு பாதுகாப்பு என்று பாடுவே. என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும். அல்லேலூயா. பழைய பாட்டு நிறைய பேருக்கு இதாக முடியல. இருந்தாலும் கொஞ்சம் உற்சாகமாக நீங்கள் கைத்தட்டி பாடலாம். சரிங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உற்சாகமாக இருக்கீங்களான்னு சொல்லி கேளுங்க. ஆமாம், கர்த்தருக்குள்ளே நம்ம உற்சாகமாக இருக்கணும். ஆமென். பக்கத்தில் இருக்கிறீங்க, பயப்படாமல் நல்ல சத்தமாக பாடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த கூட்டம் ஆண்டவரை மாத்திரம் நான் பார்க்குற கூட்டமாக நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடி
அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி நின்னா இப்படி சோகமாக நம்ம பாடக்கூடாது. உற்சாகமாக ஃபீலிங்காக அதை நம்மளுக்கு ஒருவேளை தெரியலனாலும் அதை நம்ம உற்சாகமாக ஒரு எக்ஸ்பிரஷனோடு நம்ம பாடுறத தேவன் பார்க்குறார். ஆமென். நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்குறவராக இருக்கிறார். ஆமென். பாட்டு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நீங்கள் வந்திருக்கிற நோக்கம், இந்த இடத்துல வந்து ஆண்டவர் எந்த முறையில் நீங்கள் கர்த்தரை தேடுகிறீங்க என்பதை கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடல்கள் மூலமாக கூட கர்த்தர் நம்மளோடு இடைப்பட அவர் ஆவல் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பாட்டுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. வல்லமை இல்லைன்னு சொல்ல முடியாது. நேரப்போக்குக்கோ இல்லை நம்மளை ஜாலியாக நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கோ அல்ல. நம்மளுடைய ஆவி உற்சாகம் கொண்டு தான் பாடல்களை பாட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பார்க்குறோம், யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு வந்து நிற்கும்போது அவன் எதிர்த்தாப்புல நிற்கக்கூடிய எதிராளிகளுடைய ஆள்பலத்துக்கு தகுதி அல்ல, அவங்க கையில் வச்சிருக்கிறதான ஒவ்வொரு பட்டயங்களுக்கு தகுதி அல்ல, ஆனால் தேவனை தகுதியாய் வைத்திருந்தான். ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், துதித்து கொண்டே போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யுத்தத்தில் ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. வாரத்துக்கு முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தினுடைய முதல் நாள் இன்னைக்கு இந்த தலையாக இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேடி வந்துக்கிற நம்ம வந்துட்டோம். ஆனால் தேவனை நம்ம விடாபிடியாய் ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. துதிப்போம் தேவனை புதிய இதயம் உடனே. சத்தமா ஏற்று மீண்டும் மீண்டும் மாற இயேசுவை நான் துதிப்பேன். ஏற்று மீண்டும் மீண்டும் மாற இயேசுவை நான் பாடி துதிப்பேன். கரங்களை உயர்த்தி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் ஏற்றுவேன். என் நேசர் இயேசுவை நான் ஏற்றுவேன். கரங்கள் தட்டுவோமா. கோர பயங்கரமான புயலில், கொடிய ஆலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்புல கர்த்தர் நம்மளை சேர்த்து அணைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் கர்த்தருடைய உள்ளம் நம்மளை அரவணைக்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. கரங்களை தட்டினா பாடுவோமா. ஜீசஸ். கோர பயங்கரமான புயலில் கொடிய ஆலையின் மத்தியில் நீங்கதான் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைக்குமா என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைக்குமா என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் நேசர் இயேசுவை நான் ஏற்றுவேன். என் நேசர் இயேசுவை நான் ஏற்றுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை அதற்கு தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதம் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடை
அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை அஞ்சிடேனே இருளில் இன்று நடமாடும் கொள்ளை நோயை கண்டு சொல்லுவோமா சத்தமா இன்னொரு தடவை அஞ்சிடேனே இன்று நல்ல கைத்தட்டி கண்டு பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் செய்திடுவே அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி கரங்களை உயர்த்தி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை நீங்க மட்டும் சத்தமா மகிமை மகிமை தேவ மகிமை கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி அதின் காலத்தில் ஒவ்வொன்றையோ நீர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே அதின் காலத்தில் ஒவ்வொன்றையோ நீர்த்தியாய் செம்மையாய் செய்பவர் கரங்களை உயர்த்தி இசையா இவ்வளவுதானா இசையா வயசானவங்களே ஜோ ஜோ ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா அதின் நீங்க தான் பாடணும் ஓ அதின் காலத்து செம்மையா நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நற்செயல்கள் தொடங்கினீரே எப்படியும் செய்து முடிப்பீர் நற்செயல்கள் சூப்பர் சூப்பர் கையத்துக்கு உறுதியாய் நம்புகிறே எப்படியும் செய்து முடிப்பே ஓ உறுதியாய் நம்புகிறே எப்படியும் செய்து முடிப்பே இசையா இசையா என் தெய்வம் நீதானையா இசையா இசையா என் தெய்வம் நீதானையா கரங்களை உயர்த்தி இசையா இசையா என் தெய்வம் நீதானையா இசையா இசையா என் தெய்வம் நீதானையா அதின் காலத்தில் ஒவ்வொன்றையோ நல்லா கைத்தட்டி ஒவ்வொன்றையோ இவரே திகழூட்டும் செயல்கள் செய்வேன் உன்னோடு இருப்பேன் என்று திகழூட்டும் செயல்கள் செய்வேன் உன்னோடு இருப்பேன் என்று எச்சனங்கள் மாத்தியிலே என்னை நீ மேன்மைப்படுத்துவீ எச்சனங்கள் ஆமென் கரங்களை உயர்த்தி உறுதியாய் நம்புகிறேன் எப்படியும்
இயேசுவே உறுதியாய் உறுதியாக என் தெய்வம் நீதானையா ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. உட்கார்ந்துக்கோங்க. இகழட்டும் செயல்கள் செய்வேன் உன்னோடு இருப்பேன் என்று என்னோடு இகழோட்டு செயல்கள் செய்வேன் என்னோடு என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீ மேன்மைப்படுத்துவீ என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீ மேன்மைப்படுத்துவீ. உறுதியாய் நல்லா போல்டா விசுவாசமா எழுப்பி நின்று ஏசையா 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 என் தெய்வம் நீதானையா ஏசையா என் தெய்வம் நீதான். இன்னொரு தடவை ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையோ நீதியாய் செம்மை செய்பவரே. நல்லா திரும்பணும். அதின் காலத்தில் ஒவ்வொன்றையோ ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா ஏசையா. அவரை நம்புகிற பிள்ளைகள் அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். வேதவசனம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு ஒரு சில சூழ்நிலைகள் அப்படியாய் காணப்படலாம். என் தேவன் இன்றைக்கு மரித்தவராய் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். நினைத்திராத வேளைகளில் அவர் காரியங்களை நடப்பித்து காட்டுகிற தேவன். எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு செய்கிறவர் நீர்தானே அப்பா. மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நடப்பட்டும் ஆண்டவரே, எங்க ஜீவியத்தில் நடக்கட்டும். சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆண்டவரே, மனுஷன் நினைக்கிற பிரகாரமாய் அல்ல, ஆண்டவர் நினைக்கிற பிரகாரமாய், கர்த்தர் நினைக்கிற விதங்களில கர்த்தர் நடத்தும்படியாய் உங்க பாதத்தை நாங்க பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக விடாதபடி செய்கிறவர் ஆண்டவரே, தலை நிமிர செய்கிறவர் ஜீசஸ். உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பினவர்களை கர்த்தர் கைவிட்டதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பினவர்களை கர்த்தர் கைவிட்டதில்லை ஆண்டவரே. சிங்க கெபியோ சூளை நெருப்போ ஆண்டவரே, நீர் வந்து காக்கிற ஆண்டவர் ஆண்டவரே, நீர் வந்து காத்திருக்கிற ஆண்டவர் ஆண்டவரே. நாங்கள் போகிறதுக்கு முன்பதாய் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கடந்து வந்திருக்கிற ஆண்டவராய் இருக்கிறீங்க. எங்களுடைய எல்லா நிலைகளிலும் கர்த்தர் இருக்கிறீங்க. எங்க எல்லா நிலைகளிலும் கர்த்தர் இருக்கிறீங்க. உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவரே, உம்மையே நம்பி வந்த எனக்கு
உலகில் யாருமில்லை. உங்க சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். சொல்லுவோம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரு இல்லை. உங்க சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். நீரே 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 அடைக்கலம். நீரே 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 புகலிடம். நீரே 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 அடைக்கலம். நீரே 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 புகலிடம். ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். வாசியுங்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் மைய பகுதியை வாசியுங்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம் வாசிக்கலாம். வாசிப்போமே. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பக்கம் 141. சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் 141 வாசிப்போமா? அந்த வசனங்களை வாசியுங்கள். 31ஆம் வசனம் முழுவதுமாகவே வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். நம்முடைய தேவன் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் மற்ற தேவர்களைப் போல அல்ல. நம்முடைய தேவன் செவி கொடுக்கிறவர். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசி அவன் மலையில் போய் நின்று ஒரு சவாலை சொல்லுகிறான். மற்ற தேவர்களை ஆராதிக்கிறவர்களை கூப்பிட்டு பாகாலை வணங்குகிற தீர்க்கதரிசிகளை வர வைத்து, நீங்கள் உங்களுடைய தேவனை கூப்பிட்டு வரவழைங்கள் சொல்லி கூப்பிடும்போது இவர்கள் என்னென்னமோ கத்தி பல மணி நேரம் கூப்பிடுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய தேவன் யாரும் வந்ததாய் வேதம் சொல்லப்படவில்லை. ஆனால் தீர்க்கதரிசி எலியாவின் தேவனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட போது அக்கினியாய் கடந்து வந்ததை பார்க்கிறோம். ஆமென். எப்பொழுதுமே பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவைகள் மேலே கண்ணம் வைத்து வாழுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மளுக்கு எப்பயுமே செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் செய்கிற ஜெபத்துக்கு பதில் இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
அவைகளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதுமே பதில் கொடுக்கிறவரும் செவி கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஏன் அவர் செவி கொடுக்கிறார்னா, செவி கொடுக்கிறதுல தேவன் நம்மளுக்கு பலனையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் செவிகளை மாத்திரம் கேட்கிற ஆண்டவர் அல்ல, அவர் மறுமொழி கொடுக்கிறவர். இப்படி செய், இதை செய் என்று சொல்லி தேவன் நம்மளுக்கு மறுமொழி கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் செவி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, பலனை கர்த்தர் செவி கொடுக்கும் போது பலனை கர்த்தர் நம்மளுக்கு காட்டுகிறவரும் நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர், பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பேசிக்கொள்வார்கள். அடுத்து வாசிங்க. கர்த்தர் அவர்களுடைய பேச்சை கவனித்து கேட்பார். ஓகே ஓகே, திரும்ப வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அவர்களுடைய பேச்சை கவனித்து கேட்பார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் 2 பேர் பேசுறத தேவன் உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏன் அவங்க பேசுறதுல விசுவாசம் தடுமாற்றம் ஏற்படாதபடிக்கு விசுவாசமாய் பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலையும், தேவனை சார்ந்து சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்று தீவிரமாய் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் 2 பேர் பேசுற காரியத்துல தேவன் செவி சாய்த்து உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம பேசுறது கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவரிடத்துல ஏற்ற காரியங்களை ஷேர் பண்ணணும். கர்த்தருக்கு பயப்படாதவங்க கிட்ட நம்ம சில காரியங்களை ஷேர் பண்ண கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம்னா தேவன் கேட்டு அவைகளுக்கு செவி கொடுப்பார். இப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படுகிற ஒருத்தர் சார்ந்தவர்களாய் காணப்படுவது நலமானவைகளாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் மிகவும் முக்கியமானவங்களாக இருக்கட்டும், நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க இடத்துல சில காரியத்தை நீங்க சொல்லும் போது கர்த்தர் அவைகளை உற்று கவனித்து செவி கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேற யாருக்கிட்டையும் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. தவறா ஏதாவது ஒரு காரியத்தை ஆலோசனைகள் கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற இடத்துல ஆலோசனைகள் கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற இடத்துல சில காரியங்களை ஷேர் பண்ணலாம். ஏனென்றால் அவர்கள் எந்த விதத்தில் கேட்குறாங்களோ இல்லையோ, தேவன் அவர்கள் மூலமாய் தேவன் கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுவேன், மனுஷனையே நம்பக்கூடாது. ஆமென். தேவன் பேர் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோவான் 9:31 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கணும். தேவன் செவி கொடுக்கணும்னா பக்தி உள்ளவனாய் இருக்கணும். அடுத்து அவருடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்கணும். ஆமென். யார் யாரிடத்தெல்லாம் கர்த்தர் பேசணும், நான் செய்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கணும் சொல்லி விரும்புறீங்கன்னா, முதலாவது காரியம் இங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு, பக்தி
பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பக்தியாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவை கும்பிடுகிறது சரிதான், இயேசுவை ஆராதிக்கிறது சரிதான், ஆனா நம்மளுக்குள்ள பக்தி இருக்க வேண்டும். ஆமென். பக்தி என்பது டெய்லி ஒரே லெவலில் இருக்கக்கூடாது. வருஷந்தோறும் நம்முடைய பக்தி இந்த லெவலில் இருக்கக்கூடாது. வருஷம் நாளுக்கு நாள் நம்முடைய பக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டு தான் இருக்கணும், ஒழிய இறங்கி போயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த அளவு நம்மளுக்கு இருக்கணும். இந்த அளவு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம பார்க்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் இடத்துலையோ இல்லை உங்கள் குடும்பத்தார் இடத்துலையோ முன்னால் மாதிரி கொஞ்சம் உங்களுடைய பக்தி கூடியிருக்குன்னு சொல்லணும், அதை தெரியணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பக்தினா அதுதான், இல்லைன்னா பக்தி கிடையாது. நம்ம ஏதாவது இந்த வருஷம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த 40 நாள் ஜெபத்தில் பக்தியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் செல்லாது. அப்படி இல்லை, நாளுக்கு நாள் கொஞ்சமாக முடிந்த வரைக்கும் பக்தியாக இல்லாட்டியும் அப்படி இருக்கக்கூடிய ஆசைகள் முதலாவது நம்மளுக்குள்ள தோன்ற வேண்டும். இல்லை குடும்பத்தார் அவைகளை தட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை வைத்து குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் இருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும், நேற்று நீங்கள் ஜோம் பண்ணது நல்லா இருந்துச்சு, நேற்று நீ ஜோம் பண்ணது நல்லா இருந்துச்சு, போன வாரம் நீ ஆராதனை பண்ணினது நல்லா இருந்துச்சு, நீ இப்போ பக்தியாக இருக்கிற. இப்படி சொன்னாலே அவங்களுக்குள்ள கொஞ்சமாய் அந்த தேவ பயம் என்ன செய்ய, பயபக்தி, தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு சொல்கிற எண்ணம் தானா எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென். ஆனால் நம்ம யார்கிட்ட பக்தியை எதிர்பார்ப்போம் தெரியுமா? நல்லா வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிறவங்க கிட்ட, நல்லா இதாக இருக்கிறவங்க கிட்ட அப்படி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப பரிசுத்தமாக இருந்தால் தான் பக்தி இல்லை. பக்தியை உருவாக்குங்க. குடும்பத்தில் பிள்ளைகளிடத்துல பக்தியான உணர்வுகளை குடும்பத்தார் இடத்துல தோன்றுவிக்க உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் என்ன சொல்ற, உங்களுடைய ஊக்குவித்தலை சொல்லி அவர்களை என்ன செய்யுங்க, தேவனுக்குள்ள நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. இவன் ஜெபமே பண்ண மாட்டான்னு சொன்னீங்கன்னா அவன் ஜெபமே பண்ண மாட்டான். இவன் பைபிளே வாசிக்க மாட்டான் அப்படின்னா பைபிளே வாசிக்கவே மாட்டான். அவனே சொல்லிடுவான், அதான் நான் சேருக்குமே நீங்களே சொல்லிடுறீங்களே. ஆனால் பரவாயில்ல, சர்ச்சில் நீ நல்லா ஜெபம் பண்ணுற, நீ அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வீட்டில் ஜெபம் பண்ணு, 2 நிமிஷம் ஒரு 5 வசனத்தை வாசி. இப்படி நம்ம சொல்ல அவங்க கேட்காதவங்களா இருந்தாலும் ஒரு நேரத்தில் கேட்கக்கூடிய உணர்வுகளை கர்த்தர் பரிசுத்த உங்கள் மூலமாய், உங்கள் பயபக்தி மூலமாய் ஒரு நேரத்தில் தேவ செவி கொடுக்கக்கூடிய நிலைகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பத்தை இப்படி நடத்துங்க, சபையில் அப்படி ஒருத்தருக்கு அப்படி நடத்துங்க, உங்களுடைய நண்பர்களை அப்படி நடத்துங்க. அப்படி நீங்கள் நடத்தும்போது உங்களுடைய குடும்பம் தேவனால், உங்களுடைய நண்பர்கள் தேவனால் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்கிறவராய் காணப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், குடும்ப ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. தனி ஜெபம் பண்ணும்படியாக குடும்பத்தாரை ஊக்குவிங்க. அது மிகவும் நல்லதாய் காணப்படும். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செவி கொடுக்கதை அடைய வேண்டும் என்றால் அவன் முதலாவது தேவ பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பக்தியை இப்படித்தான் நம்ம தூண்டணும், பக்தியை நம்ம இப்படித்தான் நம்ம நடத்தி காட்டணும். கொஞ்சமாக எடுத்தோடனே எல்லாமே வந்துடாது. எடுத்தோடனே எல்லாருக்கும் எல்லாமே வந்துச்சுன்னா அது பக்தியில் கோளாறு, அது ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. கொஞ்சமாக சின்னதாக சில மாற்றங்கள், பக்தியான நிலைகளில் முன்னேற்றங்கள், கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் ஒன்றொன்னா சின்னதாக நம்ம மாறும்போது கர்த்தர் நம்மளோடு, அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு பலப்படுத்தி நம்முடைய குடும்பத்தையும் நம்ம சொல்லுகிற நபர்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்த வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பேசணும்னா, செவி கொடுக்கணும்னா பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருக்கு சித்தமானதை செய்கிறவர்களாக இருக்கணும். எப்பயுமே ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள இருக்கணும். ஆமென். ஆமென்.
அல்லேலூயா. சாப்பிடும்போது கூட இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி யோசித்து சாப்பிடணும். இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்போ இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் நீங்கள் யோசித்தாலே நீங்கள் பக்தி உள்ளவர்களாகவும் தேவ செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் நாளடைவில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மாற்றி விடுவார். ஆமென். தேவ பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இந்த எண்ணம் இருந்தாலே கர்த்தர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுவார். ஆமென். நான் இப்போ செய்கிறது சரியா, நான் இப்போ பேசுறது சரியா இருக்குமா, இப்படி நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கும் எனக்கும் வந்துச்சுனாலே நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுல தெளிவாக இருப்போம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுவார். ஆமென். ஆமாம். இன்னிலேருந்து நீங்கள் எதனாலும் ஒரு கேள்வியாக கேட்டு செய்யுங்க. ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னா நாம் பக்தியாக இருக்கணும். ரெண்டாவது, அவருக்கு இது செய்கிறது சரியா சரியில்லையா, இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையான்னு சொல்லிட்டு யோசித்து நான் செய்யும்போது அப்படி நான் 2 பேர்கிட்ட பேசினாலே ஆண்டவர் செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கட்டாயம் கர்த்தர் நான் இப்படிப்பட்ட யோசனைகளோடு நான் இருப்பேன் என்றால், செயல்பாடு உடையவனாய் காணப்படுவேன் என்றால், கட்டாயம் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கக்கூடிய ஆண்டவராய் இருப்பார். ஆமென். நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். வாசிப்போமா ஒரு காரியத்தை? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ இப்ப எப்படி இருக்கிற? கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். பாருங்க, உன்னுடைய அங்களிப்பை கேட்டபடியினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இவ எதுவுமே ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து சொல்லவே இல்லை. இவ ஆண்டவர்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. யாரு? ஆகார் ஆண்டவர்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. ஆனா என்ன தெரியுமா இங்க நடக்குது? இவளுடைய மனசு மிகவும் வேதனைகளினால காணப்படுகிறது. இவளோடு ஆண்டவர் வாய் திறந்து பேசி ஆண்டவர் செவி கொடுக்கல. இவளுடைய மனசு படுகிற கஷ்டத்தையே ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஆமென். சாராளுக்கு ரொம்ப நாள் காத்து இருக்க முடியல. அவ என்ன செய்றா? நானும் எவ்வளவோ நாள் ட்ரை பண்ணுனேன், இதுக்கு மேல பிள்ளை என்னால் பெற்றுக்க முடியாது, ஆனாலும் என்னுடைய வீட்டுக்கார்ட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு என்னுடைய வேலைக்காரி மூலமா கூட எனக்கு ஒரு என்னுடைய வாரிசு ஒன்று எனக்கு வாங்கி இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரியை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டா கணவன் இடத்துல கொடுத்துட்டா. கொடுத்ததனுடைய விளைவு அவ என்ன செய்யறா? கர்ப்பமாகிறா. கர்ப்பமானதுக்கு பிற்பாடு இவங்க என்ன செஞ்சிடறாங்க? இவள் கர்ப்பமானதுக்கு அப்புறம் அவளை ஆபிரகாம் கொஞ்சம் கவனிக்கிறான். ஆபிரகாம் கவனிச்சதுக்கு பிற்பாடு இவளுக்கு கொஞ்சம் தலகணம் வந்துருச்சு. யாருக்கு? ஆகாருக்கு கொஞ்சம் தலகணம் வந்துருச்சு. வாசிக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கணும், உங்களுக்கு ரொம்ப புரியும். 5ஆம் வசனம். அப்பொழுது சாராய் 4வது வசனமே வாசிங்க. அவன் ஆகாரோடு சேர்ந்த போது இப்ப இவ கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு தன் நாச்சியாரை அற்பமாய், இவ தன்னுடைய எஜமாட்டிய பார்த்து அற்பமா எண்ணுனா. இவ என்ன செய்தா? அற்பமா எண்ணுகிறா, அசால்ட்டா என்றா. உனக்கெல்லாம் குழந்தை கிடைக்கல பாரு, வேலைக்காரி எனக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு தலகணம் அவளுக்கு வந்துருச்சு. இந்த தலகணம் வந்தோடனே சாராளுக்கு சும்மாவா வேணும்? சாராள் போய் ஆபிரகாம் கிட்ட போய் சொல்றா. கணவன் உடனே சொல்றான், எப்பா எனக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யாது, இதுக்குள்ள தலையிடவே முடியாது. ஆபிரகாம் ரொம்ப தெளிவானவன். ஆபிரகாம் ரொம்ப
தெளிவானவன். 2 பேர் மூலமா குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு அவனுக்கு ரெடியா இருக்கு. பட் 2 பேருடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவனுக்கு புத்தியே வரல, நழுவிட்டான். அப்படியே அவன் சொல்லிட்டான், உனக்கு என்ன இஷ்டமோ உன்னுடைய வேலைக்காரிக்கு நீ என்னன்னாலும் பண்ணு சொன்ன உடனே சாராள் பார்க்குறா, என்னையா நீ அற்பமா நினைக்கிறேன்னு சொல்லி அவளை போட்டு பயங்கரமா ஒரு கர்ப்பவதியா இருக்கிறவளை, அதுவும் தன்னுடைய சூழ்நிலைக்கு தாம் பேச்சை கேட்டு கர்ப்பவதியா ஆனவளை கொஞ்சம் கூட நினைக்காம அவளை ரொம்ப கடினப்படுத்துகிறாள். அங்க வசனம் வாசிக்கிறீங்களா? 8வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு ஆபிரகாம் நீ உனக்கு எதெல்லாம் நல்ல மனசுல தோணுதோ அதெல்லாம் உன் இஷ்டப்படி செய்ய அப்படி சொல்றான். அப்பொழுது சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடினால் இப்ப ஆகார் இவளை விட்டு ஓடியே போயிட்டான். கர்ப்பத்தோட மனவேதனையோட அந்த கடினமாய் நடந்த காரியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம, ஆகார்கிட்ட சொல்ல முடியாது, சாராள் கிட்ட சொல்ல முடியாது, வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மிகவும் வருத்தத்தோடு மிகவும் அங்களிப்பாய் காணப்பட்டாள். பாரத்தோடு காணப்பட்ட அவள் வனாந்திரத்துக்கு எங்கேயாவது போயிடுறேன், எங்க போறேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வனாந்திரத்துக்கு போகிறாள். வனாந்திரத்துக்கு போகும்போது அந்த தேவதூதன் பார்த்து அவளை சொல்றான், உனக்கு உங்க கர்ப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்களைப்பை கேட்டபடியினால். அப்ப ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாத்தையும் கர்த்தர் கேட்டாரு. ஆனா ஆண்டவர் அங்க கேட்கல. அவ கஷ்டப்படுகிறது, வேதனைப்படுகிறதையே தேவன் புரிந்து கொள்ளுகிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சில வேளையில சில நெருக்கத்தினால, சில கடினத்தினால, சில பிரச்சனைகளினால நீங்க தப்பே செஞ்சிருக்கிற மாட்டீங்க. ஆனா உங்களுடைய தேவையில்லாத ஏதோ ஒரு காரியத்தினால மாட்டப்பட்டு வாய் திறந்து பேச முடியாம, சொல்ல முடியாம, வேதனைகளை கொட்ட முடியாம, எந்த ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகம் இல்லாம மிகவும் வருத்தத்தினால எப்படியோ என்ன செய்வது என்று சொல்லி காணப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய மனச தேவன் அந்த ஜெபத்தை கர்த்தர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாய் திறந்து பேச முடியல, ஆனா கண்ணுல கண்ணீரா வந்திருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருக்கிறீங்க? வாய் திறந்து சொல்ல முடியாது, ஆனா கண்ணீர் தன்னை போல சில வேளையில வந்திருக்கும். சில கடினங்கள், சில ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியாது, யாருக்கிட்டையும் அந்த காரியத்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கடின பாரங்கள், வேதனைகளோடு இருக்கிற பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆகார் வாய் விட்டு சொல்லாமலே தேவன் உன் சத்தத்தை, உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய கடினத்தை ஆண்டவர் கேட்டார் என்று தேவதூதன் சொல்லுகிறானே. அப்ப ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, பக்தியாய் இருக்கக்கூடிய தேவ பிள்ளையே, இயேசுவை நம்புகிற தேவ பிள்ளையே, உன் இருதயத்தில் ஒரு கடினம் இருக்கும் என்றால் நிச்சயமாய் தேவன் உன்னுடைய ஜெபத்தை, உன் மனதினுடைய அங்களிப்பை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் நம்மளுக்கு கேட்க இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கேட்காட்டியும் பரவாயில்ல, கர்த்தர் ஒருவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகார் கொட்ட வழி இல்ல, வனாந்திரத்துக்கு ஓடியே போயிட்டா. ஆனால் அந்த மன பாரத்தோடு இருக்கிறார். தேவன் தன்னுடைய தேவ தூதனை அனுப்பி பேசின போதுதான் அவருடைய மனபாரம் மாற்றப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. எப்ப தேவதூதன் அவளோடு பேசினானோ அந்த பேசினதுக்கு அடையாளம் அவளுடைய வாழ்க்கை திருப்பு முனையாய் மாற்றப்பட்டது. ஆமென். அவள் ஓடி வந்ததான காரியம். இனிமேட்டுக்கு யாருமே வேண்டாண்டா, எதுவுமே நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் கர்ப்பவதியாய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கூட அறியாமல் வனாந்திரத்துக்கு ஓடி போன அவளுடைய நிலையை கர்த்தர் கண்டு சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியா இருக்கிற, உனக்கு
ஒரு மகன் பிறப்பான், உன் மனசுல இருக்க கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டாரு, திரும்ப போ என்று சொல்லி அவளுக்கு வழியை ஆண்டவர் காட்டினதை பார்க்கிறோம். ஆமென். இந்த காலை நேரத்தில் பக்தியாக, இந்த காலை நேரத்தில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலும் சில அங்களிப்பாய் மனபாரத்தோடு வெளியே சொல்ல முடியாமல் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற பிள்ளையே, கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்கிறார். உன்னுடைய ஜெபத்தை நீ ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக நீ யாருக்கிட்ட கொட்டுவதுன்னு சொல்லி நினைச்சியே, நீ என்கிட்ட கூட கொட்டதுக்கு முன்னாடியே நான் உன் ஜெபத்தை, உன் மனசில் இருக்கக்கூடிய காரியத்தை நான் அறிந்து கொண்டேன், கேட்டுக்கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கை இன்றையிலிருந்து திருப்பு முனையாய் மாறுவதாக என்று சொல்லி ஒரு மாற்றத்தை தேவன் தரும்படியாக இந்த வேளையில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாரத்தோடு வருகிற தேவ ஜனத்துக்கு, மிகவும் வியாகுலத்தோடு வருகிற தேவ ஜனத்திற்கு கர்த்தர் ஆண்டவர்கிட்டயே நம்ம கூட பேசி ஜெபத்துல சொல்ல முடியாதவைகளை கூட என் தேவ இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உன்னுடைய அங்களிப்பை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை புரிந்து கொள்ளுகிறவர், ஆராதிக்கிற தேவன், நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிறவைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அறிந்து செவி கொடுக்கிற ஆண்டவராய் இருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் திருப்பு முனைக்கு நேராக கடந்து செல்வதாக தேவன் வைத்திருக்கிற செயல் நற்செயலாய் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆகார்கிட்ட அவர் பாரத்தோடு அவ ஜெபம் பண்ணல, சொல்லல, அவ அங்கிட்டு இங்கிட்டுமா அலைந்து கொண்டிருக்கிறார். அவளாவது அலைந்து கொண்டிருந்தா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் அவளை காட்டிலும் பாக்கியவான்கள். ஆமென். அவ ஒரு ஆலயத்துக்கு போகல, அவ வனாந்திரத்துக்கு போனா. அவளுக்கு தான் கர்ப்பவதியா இருக்கிறேன், நேரத்துக்கு சாப்பிடணும், தண்ணி தவிக்கும், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தலை சுத்து வரும், வாந்தி வரும், இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம அவளுடைய மனசுல பயங்கரமான அங்களிப்பு இருந்தது. ஆனால் அவளை காட்டிலும் நீங்க பாக்கியவான்கள். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீங்க ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைய தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் திரும்பி செல்கிற வேளையில அநேக மாற்றத்தை காண்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அநேக மாற்றத்தை காணும்படியாக கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து பார்த்து சொல்லுங்க, நீங்க அநேக மாற்றத்தை பார்ப்பீங்க. திரும்பி போகும்போது அநேக மாற்றத்தை பார்ப்பீங்க. வருகிற வாரத்தில் அநேக மாற்றத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாரு, ஜெபத்தை கேட்டுட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் இல்லை, யார்கிட்ட கொட்டணும்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களை புரிஞ்சு கொள்கிற ஒரு ஆண்டவர் உங்க பின்னாடியே இருக்கிறார், உங்க முன்னாடியே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போமே. வாசிங்கள். 29ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போமா? வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியால். யார் இவள்? லேயாள். வாசிங்கள். ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை. இங்க பாருங்க, கர்த்தர் கேட்டர்லி. இவ ஆண்டவர்கிட்ட சொல்ல, நான் அற்பமா இருக்கிறேன், நான் அற்பமா இருக்கிறேன்னு சொல்லி இவ ஆண்டவர்கிட்ட சொல்லல. ஆனா இங்க சொல்ற, அவ யூஸ் பண்ற அந்த பதம் கர்த்தர் கேட்டருளி அப்படின்னா ஆண்டவர் ஆல்ரெடி இவ சொன்னதை போல இருக்கு. இவ சொல்லல, ஆனா இவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென். கேட்டருளி இவனை எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று
பேரிட்டாள். பார்க்கிறோம், இந்த லேயாள் உடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த லேயாள் யாருன்னா லாபானுடைய மூத்த பிள்ளை. யாருக்கு மனைவியா சூழ்ச்சி நிமித்தமாய் விழுந்துட்டான்னா யாக்கோபுக்கு என்ன செஞ்சிட்டா, முதல் மனைவியாய் காணப்பட்டாள். யாக்கோபு யாரை சிநேகித்தான் என்றால் ராகேல. ராகேலுக்கு அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு, ராகேல கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நைட்டு என்ன செஞ்சிட்டாரு, மூத்தவளை என்ன செஞ்சிட்டா, இந்த லேயாளை அனுப்பிட்டா. ஏன் இந்த லேயாளுடைய மைனஸ் என்னன்னா கூச்ச பார்வை. என்ன பார்வை? கூச்ச பார்வை. இவ கூச்ச பார்வை. இவ வேற எந்த தப்பும் ஒன்றும் பண்ணல. ஆனா இவளுடைய வாழ்க்கையில இந்த யாக்கோபு, உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, உங்க அப்பாவை நான் பழி வாங்க முடியாது, அதனால நான் உன்னைத்தான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காம உங்க அப்பா பண்ணிட்டாரு, நான் விரும்பாததெல்லாம் நீ எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன்னு சொல்லி அவளை பல பாடுகள் படுத்தி இருக்கலாம். அவளுடைய இருதயம் பயங்கரமாய் கடினப்பட்டிருக்கிறது. அவளுடைய இருதயம் வேதனைப்பட்டுச்சு. அதனாலதான் அவ சொல்றா, அங்க மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் இவன் எனக்கு இந்த வேளையில கொடுத்ததுனால இவனுக்கு சிமியோன் என்று பேர் வைக்கிறேன்னு சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா. பார்க்கிறோம், கடினமாக நடத்தப்பட்டவளையும் வேதனையோடு கஷ்டத்தில் காணப்பட்டவளையும் தேவன் கேட்டருளுகிறவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய கணவனாரோ இல்லை உங்களுடைய மனைவியோ உங்களுடைய உறவினர்களோ உங்களை என்ன வேதனைகளினால உங்களுடைய மைனஸை சொன்னாலும், நீ கூச்சப்பார்வை, நீ ஏமாற்றப்பட்டு வந்தவ, நீ மோசமான ஆளுன்னு சொல்லி எந்த ரூபத்தில் உங்களை திட்டி கடினப்படுத்தினாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டருளுவார். ஆமென். யாக்கோபுடைய ஜெபத்தை இங்கே சொல்லல, ஆனா இங்க இவளுடைய ஜெபத்தை கேட்டதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவளுடைய ஜெபத்தை கேட்கப்பட்டதனுடைய விளைவு ஒரு மகனை பெற்றெடுக்கக்கூடிய நன்மையை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வெறுத்து ஒதுக்கப்பட்டு எந்த சூழ்நிலைகளால எந்த மைனஸ்னால உங்களை சுட்டி காட்டப்பட்டு உங்களுடைய குடும்பத்தாரோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களுடைய குறைகளையே சொல்லுகிறார்களோ, தேவ ஜனமே, உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை தேவன் கேட்டருளுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய பாரத்தை அவர் கேட்டருளுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நடக்க வேண்டியவைகளை தேவன் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்போது, ரெண்டு பரிவாரணங்களை கொண்டு நடந்து போகும்போது அவன் அவளை விட்டுட்டு போயிருக்கலாமே, ஆனால் அவளை கூட்டிகிட்டு போனான். அவன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனான், அவன் வேலைக்காரிகளை கூட்டிகிட்டு போனான், அவங்க அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டுகிறான். அவன் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வரும்போது எல்லாத்தையும் தேவன் மாற்றி விட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிப்போமே. இப்போ நம்ம பார்க்குற காரியம், நம்மளுடைய மனசு கடினப்பட்டாலும், நம்மளை யார் புரிஞ்சிக்காமல் இருந்தாலும், யார்கிட்ட கொட்ட முடியாமல் இருந்தாலும், தேவன் நம்மளுடைய மனசை புரிஞ்சு கொள்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்குறோம். வாசிங்கள், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். யாத்ராகமம் 2:24 வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமென். அடுத்து 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்களா. அப்பொழுது கர்த்தர், என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து என்னதை கேட்டாராம் ஆண்டவர்? கூக்குரலை கேட்டார். எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனைகள் பட்டு கூக்குரலிட்டு இருக்கிறாங்க. தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டார். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று தேவன் என்ன செய்கிறார்? சொன்னார். 8வது வசனத்தை வாசிங்க.
அந்த வார்த்தையை பாருங்க, இறங்கினேன். இங்கே முதலாவது 2ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு, இவர்கள் யார்? தேவனால் கைவிடப்பட்டு அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். தேவன் இல்லாம எகிப்தில் இருக்கிறாங்க. ஆனா தேவன் இல்லாம இருந்தும் இப்ப ஐயோ ஆண்டவர் எங்களை காப்பாற்ற மாட்டாரா, ஆண்டவர் எங்களை காப்பாற்ற மாட்டாரா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வேதனையா இருக்கு என்று சொல்லி அவர்கள் பெருமூச்சிடுகிறார்கள். சில பேருக்கு வார்த்தைகளினால சொல்லி ஜெபம் பண்ண முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நினைக்கும் போது பெருமூச்சு வரும். பெருமூச்சு எப்பெல்லாம் விட்டுருப்பாங்க தெரியுமா? வேலை செய்யும் போது பெருமூச்சு விட்டுருக்கிறாங்க. அவன் திட்டி கடினமாக பேசும்போது, ஆண்டவரே எங்களுக்கு இந்த பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுக்க மாட்டீங்களா, பெருமூச்சு விட்டுருப்பாங்க. ஒவ்வொரு வேதனைகளில பெருமூச்சு விட்டுருக்கிறாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். 8வது வசனம் கடைசியில் சொல்லப்படுகிறது, நான் அவங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு தேவனே இறங்கினேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். என்ன தெரியுமா சொல்றேன்? பெருமூச்சு இடுகிற இடத்துல தேவன் ஜெபத்தை கேட்டு இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். எதுக்காக இறங்கி வருகிறார் என்றால், அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவர் நினைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் விடுதலையாக்கும்படியாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகப்பேன் என்று சொல்லி தேவன் இறங்கினாரே. அப்ப நம்மளுடைய பெருமூச்சிலேயும் தேவன் செவி கொடுக்கிறவராய் இறங்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று அவருக்கு பிடித்தமானவைகளை நிச்சயம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. புரிஞ்சவங்க நல்லா கரங்களை தட்டி. பெருமூச்சு இடுகிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த வேதனையா இருந்தாலும், எந்த அங்கழிப்பா இருந்தாலும், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம இருந்தாலும், நீங்க பக்தியாகவும் நீங்க அவருடைய சித்தத்தை உடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பெருமூச்சையும் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எந்தெந்த விதங்களில் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். நம்முடைய மனபாரங்கள் யார்கிட்டையும் கொட்ட முடியாட்டியும் உங்களுடைய மனதின் அங்களிப்பை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். கேட்டு சும்மா இல்லை, ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணுகிறார். பெருமூச்சாய் இருக்கிறவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வேதனைகளுக்குள்ளாய் காணப்பட்டு பெருமூச்சிடுகிறவர்கள், கூக்குரல் இடுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், இறங்கி வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. பெருமூச்சிட்டு நீங்க எத்தனை காரியத்தில் ஜெபிச்சிங்களோ கர்த்தர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் இறங்கி வந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போனது போல உங்களையும் தனக்கு இஷ்டமான ஒரு நல்ல ஒரு நிலைகளுக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போவது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. செவி கொடுக்கிற தேவனை இந்த நாட்களில் நாம் பார்த்தோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நம்மளுடைய ஜெபங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுவார். பக்தி உள்ளவனாய் இரு, தேவ சித்தமுள்ளவனாய் இரு. கர்த்தர் உன்னுடைய அங்களிப்பையோ, கர்த்தர் உன்னுடைய பெருமூச்சையோ, கர்த்தருடைய கூக்குரலையோ கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். கேட்கிற ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார். கேட்கிற ஆண்டவர் நம்மளுடைய சூழ்நிலைகளில இறங்கி வருகிறவராய் இருப்பார். அவர் இறங்கி வருகிறதுனால என்ன பலன்? அவர் நியமித்து வைத்திருக்கிற சுதந்திரமான இடத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போவார். வாய்களை திறந்து சொல்லுகிறீங்களா? ஆண்டவரே, என்ன செய்ய போறேன்னு தெரியாம இருந்தேனே, யார்கிட்ட நான் சொல்லி தீர்ப்பேன் என்னுடைய பிரச்சனைய என்று சொல்லி பல நிலைகளில் காணப்பட்டேன். கர்த்தர் சொன்னீங்க, இன்னைக்கு பக்தி உள்ளவனாயிரு, கொஞ்சம் கொஞ்சமா பக்தி உள்ளவனாயிரு. உன்னுடைய வாழ்க்கையில
என்னுடைய சித்தத்தை நினை, எதை செஞ்சாலும் இது ஆண்டவருக்கு பிடிக்குமா என்று சொல்லி நினை. இப்படி நினைக்கிறவன் கிட்ட ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். நீங்க பெருமூச்சு விட்டாலே ஆண்டவர் புரிஞ்சு கொள்வாரு. இப்படிப்பட்டு நீங்க கண்ணீர் சிந்துகிறவங்களா இருந்தீங்கனாலே கர்த்தர் புரிஞ்சு கொள்வாரு. உங்களுடைய வாழ்க்கையில யார்கிட்ட சொல்லாமலோ நீங்க வனாந்தரத்துக்கு போனாலோ கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை அவர் கேட்டருளுகிறவராய் இருக்கிறார். உன் அங்களிப்பை தேவன் கேட்டருளி கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை திருப்புமுனை ஏற்படுத்தினாரே. இன்னைக்கு ஒரு திருப்புமுனையோ, இன்னைக்கு கர்த்தர் இறங்கி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கக்கூடியவராய் கடந்து வருகிறார். வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் என்னோடு பேசுகிறவர். நான் யார் யாரோ என்கிட்ட பேசலன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறேன், யார் யாரோ என்கிட்ட என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நான் வேதனைப்பட்டிருக்கிறேன், என்ன புரிஞ்சு கொள்ளுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? அவர் நம்மளை நடத்தும்படியாய் இறங்கி வருகிறார். அவர் நம்மளை நடத்தும்படியாய் அவர் இறங்கி வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாய் இருந்த அவர்களை அவர் நடத்தும்படியாக, அவர்களை கானானுக்கு கொண்டு போகும்படியாக ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நான் இறங்கிட்டேன், நான் அவங்களுக்காய் இறங்கிட்டேன், இன்னைக்கு உங்களுக்காய் இறங்கி வரக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க அதை நினைக்காம அவிசுவாசமா நினைச்சு உங்க வாழ்க்கையில தரித்திரம் ஏற்பட வைப்பது என்ன? வசனத்தை நினைக்காம மறந்து போய் வாழுகிற வாழ்க்கை என்ன? ஆராதனைகளும் ஜெபமும் இல்லாம மறந்து போய் வாழ்கிற வாழ்க்கை என்ன? வேதனைகளோடு மூழ்கி போய் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைகளை கெடுத்துக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை என்ன? கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு கடந்து வருகிறது. நான் உனக்கு ஒரு திருப்புமுனையை வச்சிருக்கிறேன், நான் உன் வாழ்க்கையில இறங்கி வந்திருக்கிறேன், நான் உன்னை கானானுக்கு நேரா உன்னை நடத்த போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, என்னுடைய இருதய கடினங்கள் மாறட்டும், என்னுடைய அங்களிப்பு மாறட்டும், என்னுடைய மனவேதனைகள் மாறட்டும், என்னுடைய கூக்குரல்கள் மாறட்டும். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராய், என்னுடைய மன கஷ்டங்களை வேதனைகளை அவர் அறிகிறவராய் இருக்கிறார். வாய்களை திறந்து ஜெபிப்போமா? என் ஆண்டவர் இந்த வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். உங்க காதுல சில சத்தங்கள் கேட்கும்படியாக ஆண்டவர் சில வசனங்களை உங்களுடைய மனசுல ஆண்டவர் ஓடும்படியாக கர்த்தர் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறத மறந்துட்டியான்னு சொல்லி கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவிசுவாசங்கள் வெளியே போகட்டும், அவிசுவாசங்கள் வெளியே போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லி, ஆண்டவர் இல்லையோ என்று சொல்லி நினைத்து வாழுகிற பிள்ளைகளே, இப்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்கி இருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செவி கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் செவி கொடுப்பார். மரித்த லாசருவை அவன் மரித்து கல்லறைக்குள்ளாக போனாலும் கர்த்தர் அந்த குடும்பத்துக்காய் ஆண்டவர் கடந்து வந்து அவனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் அல்லவா? இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கும்படியாய் இறங்கி வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஆகாரே, இந்த நாட்கள்ல உன்னுடைய திருப்புமுனைய இந்த நாட்கள்ல திருப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால அவருடைய கரிசனைகள் உன்மேல் காணப்படுகிறது. நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். ஆமென், ஆமென். நீ அறியாதத, நீ கேர் பண்ணாதத என் ஆண்டவர் கேர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆண்டவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, என்னால பார்க்க முடியாதத, என்னால தடுமாற்றம் ஏற்படுகிறத எல்லாத்தையும் பார்க்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. கரங்களை உயர்த்தி மறுபடியும் பிரசன்ன பிரசன்ன
தேவ பிரசன்ன இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஆகா பிரசன்னம் பிரசன்ன தேவ பிரசன்ன. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில பாரமும் கஷ்டமும் இல்லாமல் இல்லை ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையில விசுவாசத்துல தடுமாற்றங்களும் வசனங்களும் தேவனுடைய சத்தம் கேட்காமல் வாழுகிற வாழ்க்கை இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி, நான் பேசுகிற ஆண்டவர் பக்தியாய் இருக்கக்கூடியவர்களிடத்துல பேசுவேன், தேவ பக்தியை நாடுகிறவர்களிடத்துல பேசுவேன், தேவ சித்தத்தை செய்கிறவரிடத்துல நான் பேசுவேன்னு சொல்லி இன்னைக்கு இப்படிப்பட்ட 2 பேரை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் கிட்டையும், கடினமாய் நடத்தப்பட்ட ஆகார் கிட்டையும், ஆண்டவரே ஆண்டவரே அடிமைகளாய் வைக்கப்பட்டிருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டையும் கர்த்தர் இறங்கின ஆண்டவர், கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றின ஆண்டவர். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற ஆண்டவராய், எங்களை கவனிக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியால ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்யுங்க, தேவ கிருபை வெளிப்படட்டும். என்ன செய்வதென்று சொல்லி கேள்விகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நடத்துதல் காணப்படட்டும். தேவன் தருகிற ஆசீர்வாதங்களும் தேவன் நடத்துகிற விதங்களில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை காணப்படட்டும். இறங்கினேன் என்று சொன்னீங்களே, இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்துக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் இறங்குங்கப்பா, வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் இறங்குங்கப்பா, நன்மை காணட்டும். தாழ்த்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுடைய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் அதிகமாய் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு காணப்படுவதாக.